Good afternoon, students. How are you all? Have you finished your homework in science? Already I have given some questions, isn't it? Today 4 o'clock science 30 marks test. Okay, today at 4 o'clock will be conduct science test. Now let us see 3 topics. Newton's universal law of gravitation. Another one, acceleration due to gravity, and relation between G and G. Okay, now let us the topic Newton's universal law of gravitation. பொது ஈர்ப்பியல் விதின்னு சொல்லுவோம். Gravitation means ஈர்ப்பியல் விதி. Every particles of the matter in this universe attracts every other particle with a force. Every particles of the matter in the universe attracts every other particle with a force. இந்த அண்டத்தை, அதாவது யூனிவர்ஸ் மீன்ஸ் அண்டம், உங்களுக்கு தெரியும் எந்த உலகம், அந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் மீன்ஸ் ஈர்க்கும். ஓகேவா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கிள், எவ்ரி பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிக்கிள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் மற்ற ஒரு பொருளை வந்து என்ன செய்யும்னா அட்ராக்ட் பண்ணும். எப்படி? வித் எ ஃபோர்ஸ், ஒரு விசையுடன். திஸ் ஃபோர்ஸ், நல்லா லிசன் பண்ணணும், திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் their masses. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த product of their masses. M1 M2 is the masses, F is the force. The force is directly proportional to the product of their masses and inversely proportional to the, inversely means denominator la vandana. Enna inversely? The force is inversely proportional to the square of the distance. Here R is the distance. R is the distance. This is the very very important point. The force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance. So, now listen பண்ணுங்க. This force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between the center of these masses. இரண்டு பொருள்களுக்கு ரெண்டு அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் M1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு, M2ஓட ஆப்ஜெக்ட்டு. இங்கேருந்து கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் F1, இங்கேருந்து கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸு F2. ஓகே, ஸோ M1 M2, அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் their masses அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதுதான் இங்கே கான்செப்ட். திஸ் இஸ் மெயின் கான்செப்ட். ஸோ வாட் இஸ் மென் பை நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இதப்பா. இந்த force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance. Okay, if you any doubt you will be clarify with me. Force between the masses is always attractive. இரண்டு நிறைகளுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே அட்ராக்டிவ். இந்த ஃபோர்ஸும் இதுவும், அப்போ இது இதோட போய் அட்ராக்ட் ஆகுது, இது வந்து இதோட அட்ராக்ட் ஆகுது, இது வந்து இதோட அட்ராக்ட் ஆகுது. அதான் அட்ராக்டிவ். ஓகே, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம். இது எந்த ஒரு மீடியத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்டோட போய் அட்ராக்ட் ஆகும். ஓகே, வேர் தே ஆர் பிளேஸ்ட், எந்த இடத்துல நாம் வச்சுருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், அட்ராக்ட் ஆகும். Here M1 and M2 are the masses, F1 F2 are the forces. M1 M2 are the masses, F1 F2 are the forces. Here R is the distance. Now
force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance. Okay, இப்போ this is equation number 1, this is equation number 2. both இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இந்த ஃபார்முலாவை எழுதுனீங்க அப்படின்னா அந்த டெஃபினிஷனை நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஓகேவா? the force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance. அந்த 1/r² இங்கே போட்டோம் பார்த்தீங்களா? 1/r² போட்டோமா? அதுதான் இங்கே 1. அப்போ மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த r² கீழே கொண்டு வந்துட்டோம். இதுதான்ப்பா ஃபார்முலா. the universal law of gravitation ஃபார்முலா என்னன்னு கேட்டால் இதான். the force is directly proportional to the directlyனா மேலே நியூமரேட்டர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு வரும்போது அது டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேவா? ஆல்ரெடி ஐ ஹாவ் this concept or some of the concept lot of times, isn't it? So the force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance. Now already நான் சொல்லியிருக்கேன், எப்போதுமே இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் வந்தால் நம்ம ஒரு அதை மாற்றுறதுக்கு ஈக்குவல் சிம்பிள் போடுவோம். ஈக்குவல் போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இங்கே ஜி. ஹியர் ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னா 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். அது மேலே போகும்போது கிலோகிராம் -2 வரும். ஓகேவா? ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனலாக லிசன் பண்ணுங்கள். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நீக்கிறதுக்கு நம்ம ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கோம். அந்த ஈக்குவல் சிம்பிள் போட்டும் போது பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும். இங்கே இப்போ பாருல ஆல்ரெடி நம்ம அந்த நியூட்டன்ஸ் லாவெல்லாம் கேன்னு கொடுத்தோம் பாருங்கள். கே இஸ் த இது கான்ஸ்டன்ட். ஹியர் ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த ஒன்று தான். ஸோ ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ என்னென்னா 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். பெர் போடும்போது ஸ்கொயர்னு வரும். இதையே மேலே போகும்போது எப்படி போடுவோம்? கிலோகிராம் பவர் -2. கீழே டினாமினேட்டரில் மேலே ப்ளஸில் இருக்கும்போது நியூமரேட்டர் போகும்போது அது மைனஸில் வரும். டினாமினேட்டரில் மைனஸில் வந்தால் மேலே போகும்போது ப்ளஸில் வரும். ஓகே ஓகே. This is very very important 5 mark question. This is very very important 5 marks question. Next topic, acceleration due to gravity. Acceleration due to gravity. Okay, acceleration due to gravity. Already I have explained what is meant by acceleration. Acceleration is the change in speed, isn't it? நான் அனுப்பின வீடியோஸை வாட்ச் பண்ணியிருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி ஆக்சலரேஷனோட டெஃபனிஷனை நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சலரேஷன் மீன்ஸ் சேஞ்ச் இன் ஸ்பீட், சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் மீன்ஸ் சேஞ்ச் இன் ஸ்பீடு, சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸோ அப்போ டியூ டு கிராவிட்டி மூலமாக எப்படி ஆக்சலரேஷன் நடக்குது, எப்படி கிராவிட்டி இருக்கும்போது அந்த இடத்துல ஆக்சலரேஷன் என்ன ஆகுது, எப்படி அதோட ஸ்பீடு வந்து எப்படி மாறுது, அதுதான் எது மூலமாக மாறுது, கிராவிட்டி மூலமாக. அதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் சொல்லிட்டேன், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன். ஒரு குறிப்பிட்ட டைமில் அதோட திசை வேகம் மாறுறதுக்கு பேர் தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே வந்து எது மூலமாக ஆக்சலரேஷன் மாறுது அப்படின்னா, அதாவது சேஞ்ச் இன் ஸ்பீடு எப்படி மாறுது அப்படின்னா, ஸ்பீடு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு கிராவிட்டி, டியூ டு கிராவிட்டி. நவ் த பேஜ் நம்பர் 9. When you throw any object upwards, its velocity ceases at a particular height and then it falls down due to the gravitational force of the earth. எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம மேல் நோக்கி எரியும் போது, அதான் த்ரோ இங்கே போட்டிருக்காங்க அப்வர்ட்ஸ்னால் மேலே போகும்போது, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம மேலே தூக்கி எரியும் போது அதோட வெலாசிட்டி மாறும். இதில் அட் எ பர்டிகுலர் ஹைட் போனதுக்கப்புறம் என்ன செய்யும்னா திரும்ப எங்கே வரும், ஃபால்ஸ் டவுன், கீழே நோக்கி வருது. அது ஏன் கீழே நோக்கி வருது அப்படின்னா டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசையின் காரணமாக அது பொருள் கீழே விழுகுது. ஓகேவா? இந்த கிராவிட்டியை பற்றி ஆல்ரெடி சார் ஐசக் நியூட்டன் ஒரு தியரியே சொல்லியிருப்பார். isn't it? இந்த ஆப்பிள் ட்ரீ எப்படி ஆப்பிள் வந்து கீழ் நோக்கி விழுகுது அப்படிங்கிறப்போ தான் அவர் கண்டுபிடிச்சது. என்ன கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு விசை,
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக தான் அந்த ஆப்பிள் கீழ் நோக்கி விழுகுது. அதனால தான் இது பேரே நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அப்போ இந்த கிராவிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் யாருன்னா நியூட்டன், சார் ஐசக் நியூட்டன். ஓகே, அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம மேல் நோக்கி போகும்போது கீழே வருது அப்படின்னா அது எதனால் வருது? டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமாக அந்த ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி வருது. இஸ்ன்ட் இட்? ஓகே. The velocity of the object keeps changing as it falls down. கீழ் நோக்கி வரும்போது அதோட வெலாசிட்டி வந்து என்ன செய்யும்? மாறும். அதனால தான் அந்த ஆக்சலரேஷனுங்கிற வேர்டை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஆக்சலரேஷன் மீன்ஸ் சேஞ்ச் இன் ஸ்பீட். This change in velocity must be due to the force acting on the object. அப்போ அந்த வெலாசிட்டி எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ். அப்போ எந்த ஃபோர்ஸ் கொடுத்து கிராவிட்டி நடக்குதோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஏர் ஆர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். ஓகே, இது 2 types ஆஃப் கொஸ்டின் பட் சேம் கொஸ்டின். What is meant by gravitational force of the earth? Or what is meant by acceleration due to gravity of the earth? இந்த கிராவிட்டி அப்படிங்கிற வேர்டை எதில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஜி, ஸ்மால் ஜிப்பா. ஏன்னா கேபிட்டல் ஜிங்கிறது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸ்மால் ஜி அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். இதோட யூனிட் வந்து என்னது? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஏன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம் தெரியுமா? மீட்டருங்கிறது வந்து எதோடது? டிஸ்பிளேஸ்மெண்ட், லென்த்து இதில் உள்ளது. செகண்டுங்கிறது டைம். செகண்டுங்கிறது என்னது? டைம். ஸோ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -2. இதோட இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு என்னென்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜி அப்படின்னு கேட்டால் த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். On the surface of the earth. So what is the value of G on the surface of the earth? This is the important one word. The G, the acceleration due to gravity of the earth, the value is 9.8 meter per second square. Okay, next one. The meter per 9.8ங்கிறது எர்த்தில் எல்லா இடத்துலையுமே சேமாக இருக்கும்னா நோ. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஜியோட வேல்யூ வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் மேலே மேலே போக போக ஜியோட லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னொன்று சொன்னோன்னா நான் இது எஸ்கேப் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேக்கில் வரும், இல்லை ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. எஸ்கேப் ஸ்பீட்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும்போது, ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும்போது அது திரும்ப கீழே வராது. அப்படி கீழே வராமல் மேலேயே போகுது பாருங்கள், அந்த ஸ்பீடுக்கு பேர் தான் எஸ்கேப் ஸ்பீட். எந்த ஸ்பீடில் ஒரு ஆப்ஜெக்ட் திரும்ப ரிட்டன் வரலையோ, கீழே ரிட்டன் வரலையோ, அது மேல் நோக்கி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு பேர் எஸ்கேப் ஸ்பீட் ஆர் எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி. ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி. ஜி இஸ் த acceleration due to gravity. G is the universal gravitational constant. G is the acceleration due to gravity. G is the universal gravitational constant. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? When a body is at rest on the surface of the earth, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்ன கண்டிஷனில், ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா it is acted upon by the gravitational force of the earth. Listen pa. So gravity-னால தான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து அது கீழ் நோக்கி இருக்குது. According to the gravity, every object is at rest on the surface of the earth. Okay. Now capital M. Listen, the M is the mass of the earth. M is the mass of the earth and small m is the mass of the object.
Capital M is the mass of the earth and small m is the mass of the object. Okay, next one. Okay, now r is the radius of the earth. M is the mass of the earth, small m is the mass of the object, and r is the radius of the earth. புவியின் ஆரம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இது பூமியோட மாசு, இது ஆப்ஜெக்ட் பொருளோட மாசு. ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த், பூமியோட ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நவ் த ரேடியஸ் ஆஃப் த பாடி கன்சிடர்ட் இஸ் நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள்னால் அது வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டது. வென் கம்பேர்டு வித் த எர்த் ரேடியஸ். நல்லா லிசன் பண்ணணும். த ரேடியஸ் ஆஃப் த பாடி, பாடினா ஆப்ஜெக்டுடைய ரேடியஸ் கன்சிடர்டு இஸ் நெக்லிஜிபிள். அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், அது வந்து ஒரு புறக்கணிக்க. எதோட கம்பேர் பண்ணும்போது வென் கம்பேர்டு வித் த எர்த்ஸ் ரேடியஸ், பூமியோட ஆரத்தோட கம்பேர் பண்ணும்போது ஆப்ஜெக்டுடைய ஆரம்ங்கிறது ஒரு புறக்கணிக்கத்தக்கது. அதான் இஸ் நெக்லிஜிபிள். திஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த சேம் ஃபோர்ஸ் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் த நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் வாட் இஸ் மென்ட் பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. F is equal to ma, isn't it? F is equal to ma. M is the mass, a is the acceleration. Okay, so the product of the mass and acceleration is called Newton's second law. Now இதை வந்து வெயிட்டுங்கிறது மீன் பண்ணலாம். பிகாஸ் F is equal to m into g. ஏன் இங்கே ஏக்கு பதிலாக g சொல்லியிருக்கோம்? ஏங்கிறது என்னது? ஆக்சிலரேஷன். பட் நம்ம இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுற வேர்டு என்ன? கிராவிட்டி. இங்கே கன்சிடர் பண்ணுற வேர்டு கிராவிட்டி. ஸோ அதனால தான் ஏக்கு பதிலாக ஜி கொடுக்குறோம். பிகாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற இருக்கிறதுல என்ன போட்டிருக்கோம்னா ஜின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இஸ் ஆல்சோ வெயிட். So what is meant by weight? The weight is defined as the product of mass and gravity. That is called weight. So appa F is equal to mg. இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா weight. Okay. Now next one, the equation, the force acting on the body is given. எப்போ வந்து ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா F is equal to gmm by r square. இங்கே ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். இங்கே 2 masses இருக்குப்பா. லிசன், திஸ் ஒன் இஸ் த ஆப்ஜெக்ட். ஓகே, சாரி, திஸ் இஸ் த எர்த். திஸ் இஸ் த எர்த். இப்போ எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே நோக்கி வீசுகிறோம். திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? திஸ் இஸ் த எர்த். இந்த எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி போகுது. திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இதோட மாசு கேபிட்டல் எம். எர்த்தோட மாஸ், இந்த எம் இஸ் த மாஸ் ஆஃப் த எர்த்து, ஸ்மால் எம் இஸ் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அண்ட் ஹியர் த டிஸ்டன்ஸ் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள இது வந்து ஃபோர்ஸு எஃப். ஓகே, ஸோ ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் நல்லா லிசன் பண்ணிக்கப்பா. மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வந்து திரும்ப அது என்ன செய்யுது? கீழ் நோக்கி வரணும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எங்கே வந்துடுது? கீழ் நோக்கி வருது. நல்லா லிசன் பண்ணுங்கள். கீழ் நோக்கி வந்து எர்த்தில் விழுகுது. மேலே ஒரு இங்கேருந்து த்ரோ பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்னில் பேக்கில் வருது. எதை நோக்கி வருது? எர்த்தை நோக்கி வருது. ஓகே, அதனால தான் அப்படி மேலே போட்டு உங்களுக்கு கீழே, ஏன்னா இது ரிட்டர்ன் வருது. எங்கே வருது? எர்த்தை நோக்கி வருது. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து எஃப் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எஃப் தான் வந்து இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அந்த எஃப்னு சொல்கிறோமே, என்ன நம்மளாக போய் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்? இல்லை. அதனால தான் ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன், டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த ஈர்ப்பு விசை கொடுக்கறதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி வருது. அதனால இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் அது பாட்டுக்கு தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாலை மேலே நோக்கி விழுகிறோம், மேலே நோக்கி எரிகிறோம். அப்போ மேலே போய் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே வருதா? அது இல்லை. கீழே தான் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பொருளை மேல் நோக்கி எறிகிறோம். அப்போ மேலே இருக்கிற பொருள் வந்து கீழ் நோக்கி வர்றதுக்கு நம்ம எங்கே ஃபோர்ஸ் கொடுத்தோமா? இல்லை. ஆனால் யார் கொடுத்தா? கிராவிட்டி. டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பூமியோட ஈர்ப்பு விசை. இப்போ நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், கிராவிடேஷனல் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இஸ்ன்ட் இட்? கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ், அதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அதுக்கு ஃபார்முலா தான். அப்போ இங்கே வந்து நல்லா லிசன் பண்ணுங்கள். F is equal to G. G is the universal gravitational constant. M
M is the mass of the earth. Here M is the mass of the object. நம்ம அந்த ப்ராடக்ட் ஆஃப் their masses சொன்னோம்லப்பா M1 and M2. இங்கே M1 M2 ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. எர்த் ஆப்ஜெக்ட் எர்த்து ஒன்று ஆப்ஜெக்ட் ஒன்று. அப்போ எர்த்துக்குரிய மாஸ் நம்ம கேபிட்டல் M நோட் பண்ணதுனால தான் M1 M2 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. So capital M is the mass of the earth and small m is the mass of the object. இங்கே கீழே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஆர் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா போட்டோமா, இருந்தால் ஆர் ஸ்கொயர். இதே டிஸ்டன்ஸு. இங்கே நம்ம போட்டிருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் என்னது, ரேடியஸ். ஹியர் ரேடியஸ். எப்போ வந்து எர்த்துன்னு உங்களுக்கு ஒரு வேர்டு வந்துருச்சோ அப்போ நம்ம ஸ்மால் ஆர் போடக்கூடாது. ஏன்னா கேபிட்டல் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. அதே மாதிரி தான், அதனால தான் எம் இங்கே ஸ்மால் M1 M2ன்னு போட்டிருக்கலாம். அதானே நமக்கு ஃபார்முலா. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபார்முலா என்ன, F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 and M2. ஆனால் இங்கே எர்த் இருக்குது. ஸோ அப்போ எர்த்துங்கிறது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ இது M1 இது M2ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதே கேபிட்டல் M போட்டோம்னா கேபிட்டல் M இஸ் த மாஸ் ஆஃப் த எர்த், ஸ்மால் m இஸ் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதோட டிஸ்டன்ஸ் என்ன, ஆர். அதனால தான் இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக இங்கே கேபிட்டல் ஆர் வருது. ஓகேவா. அப்போ GMM/r². ஓகே, this is the equation, first equation. Next the second equation, F is equal to M into G. F is equal to M into G. This is called also weight. So comparing equation 1 and 2. Equation number 1 என்ன நம்ம போடுறத பாருங்கள், நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தரேன். F is equal to GMM/r². This is the first equation. Second equation, F is equal to M into G. This is the second equation. So comparing both equation. So equation number 1 என்ன, GMM/r² is equal to M into G. இந்த small m cancel. Next balance என்ன இருக்கு, GM/r² is equal to G. ஓகேவா. அப்போ இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோமா. இது என்னது, G, acceleration due to gravity. So what is the value of G? G is equal to GM/r². ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிட்டோம், GM/r². ஓகே, ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கிராவிட்டியோட லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.674 இருக்குல்ல, அதை போட்டு மாஸ் ஆஃப் த எர்த்து அது கீழே சொல்கிறேன், அந்த வேல்யூ சொல்கிறேன், அதையும் போட்டு ரேடியஸ் வேல்யூ இருக்கும், அதையும் போட்டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிராவிட்டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா ப்ராப்ளம்ஸில் வரும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபைனல் G is equal to GM/r². G எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை இங்கிட்டு கொண்டு வாங்க. G is equal to GM/r². This is the very very important formula. Next one, mass of the earth. Mass of the earth. So the equation G is equal to GM/r². isn't it? இப்போ நமக்கு எதை கண்டுபிடிக்கணும், மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த பக்கம் கொண்டு வரலாமா, GM/r² is equal to G. இப்போ எந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும், எம்மோட வேல்யூ. மாஸ் தானே தேவை. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. GR²/G. isn't it? This formula is the mass of the earth. Okay, so M is the mass of the earth is equal to GR²/G. ஓகே, இந்த மாஸ் அப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஜியோட வேல்யூ 9.8 சம்திங் போடுவோம். அடுத்து ஆர்எஸ் அது ஆரோட வேல்யூவை போடுவோம். அடுத்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.674 போடுவோம். ஓகேவா. அப்போ அதிலிருந்து நம்ம மாஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5.972 into 10^24 kilogram. This is the very very important one word. The value of the mass of the earth 5.972 into 10^24 kilogram. Okay students, this is 3 5-mark question. Listen the homework question. First 5 mark, Newton's universal law of gravitation, first 5 mark. Next one, acceleration due to gravity. Third one, relation between G and G. And fourth one, 2-mark question, mass of the earth. So 3 3-mark question and 1 2-mark question. Okay, these 4 questions coming Tuesday test. If you any doubt,
you will be clarify with me in our WhatsApp group. Already I have some homework questions. The value of G varies from one place to another place, isn't it? Later I will be send the G value in all the WhatsApp group. I will be send in all the WhatsApp group the G value. Okay, listen students, please listen. The value of G varies from one place to another place on the surface of the earth and above the surface of the earth. I will be sent later. Okay, thank you students, study well.